Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்ல வந்து there are 7 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். எவாலுவேஷன் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, கன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் சிம்பிள், டவர் ஆஃப் ஹானாய் ப்ராப்ளம், ஸ்டாக் ஃப்ரேம்ஸ், ஃபங்க்ஷன் கால், ரிவர்சிங் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளுடைய சிலபஸில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3 தான் இருக்குது. எவாலுவேஷன் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ், கன்வர்ஷன், பேலன்சிங் சிம்பிள். இது 3 தான் வந்து நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. நம்ம அதை மட்டும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து அதோட அப்ளிகேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாக்கா என்ன? an expression is a collection of operator and operands that represents a specific value. அதான் வந்து arithmetic expression. arithmetic expression என்ன அப்படின்னாக்கா it is a collection of operator or operands that represents a specific value based on the operator position. ஓகேங்களா? operator position. the expression can be divided into ஆப்ரேட்டருடைய பொசிஷனை பேஸ் பண்ணி அது வந்து 3 கிளாஸிஃபை ஆகுது. இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன், ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன், போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிஃபிக்ஸை வந்து பாலிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட்ஃபிக்ஸை வந்து ரிவர்ஸ் பாலிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னாக்கா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பிட்வீன் ஆப்ரண்ட்ஸ். ஆப்ரண்ட்ஸுக்கு நடுவில், அதாவது இங்கே வந்து ஆப்ரண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கு. ஸோ ஆப்ரண்ட்ஸுக்கு நடுவில் ஆப்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதான் வந்து இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன். ஆஃபிக்ஸ் அப்படின்னாக்கா ஆப்ரண்ட்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆப்ரேட்டர். த ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் தி ஆப்ரண்ட்ஸ். ஆப்ரண்ட்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னாக்கா ஆஃப்டர் தி ஆப்ரண்ட்ஸ், ஆப்ரண்ட்ஸ்க்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ். அப்போ ஏபி ப்ளஸ் அப்படிங்கிறது போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன். இதெல்லாம் வந்து வைவால கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஜஸ்ட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனாக என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து எவாலுவேஷன் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ எவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆர் எவாலுவேஷன் ஆஃப் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கன்வெர்ட் த எக்ஸ்பிரஷன் இன் ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸில் ஃபஸ்ட்டு மாற்றணும். அதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். எவாலுவேஷன் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனா என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷனில் மாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்கேன் பண்ணணும், அதை ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இஃப் இட் இஸ் ஆப்பரண்ட் அப்படின்னாக்கா தென் புஷ் இட் டு த ஸ்டாக். அது வந்து ஆப்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டாக்கில் மூவ் பண்ணணும். இஃப் இட் இஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னாக்கா தென் பாப் டூ டாப் மோஸ்ட் ஆப்ரண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் அண்ட் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் பேஸ்ட் ஆன் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது நம்ம வந்து எக்ஸ்பிரஷனாக ரீட் பண்ணுறோம். அது ஆப்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாக்கில் மூவ் பண்ணிடுறோம். ஒருவேளை வந்து ஆப்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்டாக்கில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி எலமெண்ட், அதுலேருந்து டாப் 2 ஆப்ரண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன ஆப்ரேட்டர் அங்கே ரீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ரேஷனை இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டோர் த ரிசல்ட் டு ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்டை மறுபடியும் வந்து ஸ்டாக்லேயே ஸ்டோர் பண்ணிக்கணும். ரிப்பீட் த ஸ்டெப்ஸ் அன்டில் ஆல் ஆப்ரண்ட்ஸ் ஆர் என்கவுண்டர்டு. இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணோம் அன்டில் ஆல் ஆப்ரண்ட்ஸ் ஆர் என்கவுண்டர்டு. எல்லா ஆப்ரண்ட்டும் முடிகிற வரைக்கும், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 5 + 3 = 2. ஓகேங்களா? இது ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிளா. இதோடைய போஸ்ட்ஃபிக்ஸ் என்ன? 5 3 + 2 *. இது அதோடைய போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனா. ஸோ இனிஷியலி இப்போ வந்து ஒரு எம்டி ஸ்டாக் இருக்குமா, இது வந்து இனிஷியலாக இப்படி தான் இருக்கும், ஒரு எம்டி ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ஸ்கேன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். 5 இஸ் ஆப்ரண்டாக இருந்துச்சு, 5ங்கிறது ஆப்ரண்டா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட்ஃபிக்ஸில் மாற்றிட்டோம். ஸோ வந்து ஸ்கேன் பண்ணுறோம் லெஃப்ட் டு ரைட். 5ங்கிறது ஆப்ரண்டா, ஸோ ஆட் இட் டு த ஸ்டாக்கில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டாக்கா, ஸோ வந்து 5 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணோமா 3 என்னது ஆப்ரண்ட். ஸோ அதையும் வந்து ஸ்டாக்கில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து 3rd ஸ்டெப்பு. நீங்கள் இதே மாதிரியே ஸ்கேன் ஆப்ரண்ட் ஸோ ஆட் டு த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது வந்து 3 நம்ம ஸ்டாக்கில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரீட் பண்ணது நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா. ப்ளஸ் இஸ் ஆப்ரேட்டர். ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டரா. ஸோ பாப் டூ டாப் மோஸ்ட் டேட்டா ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் பெர்ஃபார்ம் அடிஷன் ஆப்ரேஷன். இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து எப்படி எழுதணும்னு தோணுதோ, நீங்கள் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி எழுதுங்க. ஸோ பாப் டூ டாப் மோஸ்ட் எலமெண்ட்னா என்ன, பாப்னா என்ன சொல்லியிருக்கேன், அது டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. 5 + 3 என்னது 8. ஸோ இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ வந்து 5 + 3ங்கிறது 8. 8 வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா. ஸோ 2ங்கிறது என்னது ஆப்ரண்டா. ஸோ ஆப்ரண்ட் என்ன பண்ணும், ஸ்டாக்கில் மூவ் பண்ணும். ஸோ வந்து 8க்கு மேலே 2 ஸ்டாக்கில் மூவ் பண்ணுறோம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ரீட் பண்ணுது. அடுத்த ரீட் பண்ணும்போது அங்கே என்ன இருக்குது, ஆஸ்டிக் இருக்குது. ஆஸ்டிக்ங்கிறது என்னது ஆப்ரேட்டரா. ஸோ ஆப்ரேட்டர் போது பாப் 2 டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக்லேருந்து 2 டாப் மோஸ்ட் எலமெண்ட் எடுக்கணும். ஸோ 8யும் 2 எடுத்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், 18 2 எடுத்துக்கணும். ஸோ 8 * 2. ஓகேவா? 8 * 2 என்னது 16. ஸோ த ரிசல்ட் இஸ் 16 அப்படின்னு சொல்லணும். இதான் வந்து எக்ஸாம்பிள்.
எவாலுவேட்டிங் arithmetic expression ஆர் எவாலுவேஷன் ஆஃப் postfix expression. இந்த கொஸ்டினை எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் கொஷின் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.